ட்ரம்ப் மீண்டும் போர் அறிவிப்பு. ஸ்தம்பிக்க போகும் உலக நாடுகள். வேற லெவல் தயாரான ஈரான். அணுசக்தி பேச்சுவார்த்தை மற்றும் அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக முடிவெடுக்காவிட்டால் ஈரான் நாட்டில் எதுவும் மிஞ்சாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை பதிவிட்டுள்ள அதிபர் ட்ரம்ப், ஈரானுக்கான நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவர்கள் விரைவாக செயல்படுவது நல்லது. இல்லை என்றால் அவர்கள் நாட்டில் எதுவும் மிஞ்சாது. இந்த தருணத்தில் காலம் மிக முக்கியமானது என்று மிக கடுமையான துறையில் எச்சரித்துள்ளார். வாஷிங்டன் விதித்துள்ள நிபந்தனைகளை ஈரான் ஏற்க மறுத்த சில மணி நேரங்களிலேயே ட்ரம்பின் இந்த பதிவு வெளியாகியுள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள முதன்மை நிபந்தனைகளில் ஈரான் தங்களின் 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும், ஒரே ஒரு அணுசக்தி நிலையத்தை மட்டுமே இயக்க வேண்டும் மற்றும் போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு எந்தவித இழப்பீடும் கேட்கக்கூடாது போன்றவை இடம்பெற்றுள்ளதாக தெரிகின்றது. ஆனால் இந்த நிபந்தனைகளை முற்றிலுமாக நிராகரித்துள்ள ஈரான் தங்கள் மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும், முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் மற்றும் ஹார்மூஸ் ஜலசந்தியின் மீதான தங்களின் அதிகாரத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று பதிலுக்கு நிபந்தனை விதித்துள்ளது. அண்மையில் பாகிஸ்தானின் மத்தியஸ்தம் மூலம் இரு தரப்புக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் எட்டப்பட்டது. இருப்பினும் ஹார்மூஸ் ஜலசந்தியில் எண்ணெய் கப்பல் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $105 உயர்ந்துள்ளது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரானில் மீதமுள்ள 30% இலக்குகளையும் அடுத்த 2 வாரங்களில் அமெரிக்க ராணுவம் முற்றிலும் அழித்துவிடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருப்பதால் மத்திய கிழக்கில் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது.